राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। குரு நீங்க சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பலாப்பழம் போலே அப்படின்னு. இந்த குரு தத்துவத்தை நீங்க கொண்டாடணும், ஆராதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அது உங்க இஷ்டம். அவாவாளுடைய மனோதர்மத்தை பொறுத்து அதை முடிவு பண்ணிக்கோங்க. குரு தத்துவத்தை ரெஸ்பெக்ட் பண்றதோ அது உங்க பாடு. இப்ப உலகத்துல எல்லாரும் ஒன்றும் குருவை வித்துக்கிறது இல்லை, குருவை கொண்டாடுறது இல்லை, குருவை ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. அதனால ஒன்றும் குரு தத்துவத்துக்கு இல்லாட்டி குருமார்களுக்கு ஒரு அவமானமோ இல்லாட்டி அபமரியாதையோ இல்லாட்டி ஒரு லோ வேல்யூ அப்படிலாம் கிடையாது. குரு பாட்டுக்கு இருப்பா, யாருக்கு வேணுமோ உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குளம் இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு. வெளியூர்லயோ வெளிநாட்டிலையோ இருக்கவாளுக்கு அந்த குளத்தை பற்றி தெரியவே தெரியாது. அதனால அந்த குளத்துக்கு மவுசு குறைச்சலா கிடையாது, ரைட்டா? சரி, உள்ளூர்லயே அந்த குளம் இருக்கு, அதை ஒரு பெருசா கொண்டாடலை, அதனால அந்த குளத்துக்கு ஒரு அபகீர்த்தியா? நிச்சயமா இல்லை. குளம் பாட்டுக்கு இருக்கும், தண்ணி இருந்துட்டே இருக்கும், யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். குருவி, ஒரு மிருகம், தவளை, இது வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். மனிதர்கள், மாடு, ஆடு, அதில் வளரக்கூடிய தாமரை, குளம் அது தண்ணீரோட இருக்கும். அதில் வாழக்கூடிய மீன்கள், எப்படி பலவிதம் உண்டு. சில ஃபிஷ்ஷால மீன்கள் மாதிரி அந்த குளத்திலேயே அப்படியே இருப்பா. தேர் வெரி ஹாப்பி வித் தட். சில பேர் அந்த குளத்துல பூக்கிற தாமரை பூக்கள் மாதிரி, சில பேர் அந்த குளத்துல துணி துவைக்கிறவர்கள், சில பேர் அந்த குளத்துல குளிக்கிறவர்கள், சில பேர் அந்த குளத்துல அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள், நிறைய உண்டு. இப்ப கங்கையிலேயே சில பேர் கங்கையில் அனுஷ்டானம் பண்ணுவா, சில பேர் குளிச்சுட்டு இருப்பா, சில பேர் ஸ்விம்மிங் பண்ணுவா, சில பேர் ரிவர் ராஃப்டிங் பண்ணுவா. அந்த கங்கை கரையிலே வாழக்கூடிய நிறைய பேர் இந்த கங்கையில மூழ்கி மூழ்கி பணம் கிடைக்கிறதான்னு எடுப்பா. நிறைய பேர் கங்கையில ஆரத்தி விடுவா. எப்படி இருந்தாலும் கங்கை கங்கை தான். ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்துக்கு தகுந்தா போல ஏதோ ஒரு பலன் அந்த கங்கை கொடுக்கிறது.
ஸோ குருவும் கங்கையும் ஒன்று. கங்கை எங்கேயோ இருந்து உலகளந்த பெருமாளுடைய திருவடியில இருந்து வந்தவள் கங்கை. அது அவ்வளோ கீழே இறங்கி 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 சிவபெருமான் தலையில இறங்கி பகீரதனுக்காக பூமியில இறங்கி இன்னி வரைக்கும் ஓடிருக்கா. அவ்வளோ உயர்ந்தவள் கங்கை. ஆனா எவ்வளவு சாதாரணமா கங்கா ஜல் அப்படின்னு நம்ம இன்னைக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் கங்கா ஜல் விற்கிறோம். 3 லோகத்தையும் பாவனம் பண்ணக்கூடிய கங்கை சுலபமாக ஒரு போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் கிடைக்கிறார். கரெக்ட்? அப்ப மிக உயர்ந்தவள் கங்கை. அது நல்ல தண்ணி எப்படி குடிக்கிறவாளும் உண்டு, அது ஒரு மகோன்னதமான தினம்னு பார்க்கிறவாளும் உண்டு, இட்ஸ் குட் ரிவர் அப்படின்னு பார்க்கிறவாளும் உண்டு, நிறைய உண்டு. எப்படினாலும் கங்கை கங்கை தான். அது மாதிரி குரு. ஸோ நம்புறதும் கொண்டாடுறதும் ஆராதிக்கிறதும் மரியாதையா பார்க்கறதும் அவாவாளுடைய விருப்பம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சமர்த்த ராமதாசர் அப்படின்ற குரு அவருடைய அழகான பரிமாணங்கள். ஏன்னா குரு சில சமயங்கள்ல அக்னி நட்சத்திரம் சுட்டரிச்சுடுவார், சில சந்தர்ப்பங்கள்ல சித்ரா பௌர்ணமி அப்படி ஆக்கர்ஷிச்சு வருவார், சில சந்தர்ப்பங்கள்ல அமாவாசை கண்ணுக்கே தெரிய மாட்டார், அவருடைய பிரபாவமே வெளிக்காட்ட மாட்டார். நம்ம சமர்த்தராமதாசர் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய சில சந்தர்ப்பங்கள்ல 3ஆம் பிறை போல, சில சந்தர்ப்பங்கள்ல 4ஆம் பிறை போல, சில சந்தர்ப்பங்கள்ல குரு பூமி போல, சில சந்தர்ப்பங்கள்ல குரு ஆகாசம் போல, சில சந்தர்ப்பங்கள்ல குரு காற்று போல, சில சந்தர்ப்பங்கள்ல குரு சமுத்திரம் போல பெருசா இருக்கணும், உப்பு கடிக்காம மாதிரி இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல குரு நதி போல, சில சந்தர்ப்பங்கள்ல குரு குளம் போல, சில சந்தர்ப்பங்கள்ல குரு ஏரி போல, சில சந்தர்ப்பங்கள்ல குரு கிணறு போல. சில பேருக்கு கிணத்தடியா இருப்பா, அவ்வளவுதான், அவ ஜோளமே எடுத்துப்பா கிணத்துல இருந்து. அவாவா தேவைக்கேற்ற மாதிரி குரு பிரபாவம் சமுத்திரமோ கிணறோ. ஸோ உங்களுக்கு கிணறா தெரியாதா, ரைட், நத்திங் ராங். சில பேருக்கு சமுத்திரமா தெரியுது, அதுவும் சரி இதுவும் சரி. சமர்த்தராமதாசர் சரித்திரத்தில் நாம பார்த்துட்டு இருக்கிற உண்மை இதுதான். சில பேருக்கு அப்படி சமுத்திரமா தெரியுது, சில பேருக்கு ரொம்ப சாதாரண கிணறு போல இருக்க, சில பேருக்கு ஆரம்பத்துல கிணறு போல இருப்ப, பின்னாடி சமுத்திரமா தெரியுவா, சில பேருக்கு ஆரம்பத்துல சமுத்திரமா தெரிவார், அப்புறம் அவளுடைய அஸ்ரத்தை இல்லாட்டி அபிமானங்கள் இதெல்லாம் மாறும்பொழுது கிணறு போல சுருங்கினா போல தெரியும். கிணறு சைஸ் சின்னதா இருக்கும், ஆனா தண்ணி கொடுத்துட்டு தானே இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர். சிலதெல்லாம் போர் பம்பு மாதிரி இத்தூண்டு ஒரு 500 அடிக்கு தொலை போடுவோம் பூமியில, சின்ன பைப்பு தானே, ஆனா தண்ணி ஃபோர்ஸா வரும், அவ்வளவுதான். சரியா? ஸோ குரு தத்துவம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசர் எத்தனை அழகா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கையை புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். கசப்பான தீர்க்கங்காவை கூட ரசிக்க முடியும் பகவத் பிரசாதம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு விஷயம் பார்ப்போம். பைட்டன் நம்ம சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய அழகான இடம், அவருடைய அவதார ஸ்தலம். இந்த பைட்டன்ல கொஞ்சம் தூரத்துல தான் சந்த் ஞானேஸ்வரர் அவதாரம் பண்ண ஆபே காவ். இதெல்லாமே பைட்டன் அக்கம் பக்கத்துல தான்.
சமர்த்த ராமதாசருக்கு பைட்டன் ரொம்ப மரியாதை. ஏன்னா ஜாம்பு பைட்டன்லேயும் பக்கத்தில் தானே. சமர்த்த ராமதாசருடைய அம்மா அப்பப்ப பைட்டன் ஏக்நாதரை தான் சமர்த்த ராமதாசருக்கு சொல்லுவார். ஸோ சமர்த்த ராமதாசர் வீட்டை விட்டு கிளம்பும்போது கூட பைட்டன் போயிட்டு அப்புறமா தான் போறார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருங்கின ஒரு மகாத்மா அப்படின்னா நம்ம ஏக்நாத் மகாராஜ். அப்ப இந்த பைட்டன்ல ஒருத்தர் இருந்தார் சமர்த்த ராமதாசர் காலத்துல. அவர் பேர் ஏக்நாத் பந்த் அப்படின்னு பேர். சத்ரபதி சிவாஜி அந்த ராஜாங்க விஷயத்துல இருந்தவர் ஒரு வக்கீல். சத்ரபதி சிவாஜிக்கெல்லாம் வந்து இந்த அடில்ஷாவோட பேசுறதுக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சில வக்கீல் மாதிரி இருப்பா இல்லையா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் நல்ல மரியாதைக்குரியவர். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கராடு போறார், ஏதோ அபிஷியலா போறார். அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சது. சரி அங்கேருந்து சாஃபல் போகலாம், அப்படியே சமர்த்த ராமதாசரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போறார். இவர் போன சமயத்துல சமர்த்த ராமதாசர் சாஃபல்ல இல்லை. அவர் அங்கேருந்து கிளம்பி ராம்கல் அங்க போயிட்டார். கல்னா கோவை, ஷெல்தர் கல், ராம்கல் நிறைய உண்டு. சமர்த்த ராமதாசர் கோவையா தபஸ் பண்ணியிருக்காரு. அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நம்ம கல்யாண் சுவாமி ராம்கலுக்கு கிளம்பிட்டு இருக்கார். கல்யாண் சுவாமி உத்தவ் சுவாமி. அப்போ ஒரு நன்னா தெரியும் சமர்த்த ராமதாசருக்கு பைட்டன்லேருந்து யாராவது வரான்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அபிமானமா இருப்பார் சமர்த்த ராமதாசர் இந்த பைட்டன் வாசிகள் கிட்ட. அந்த ஊர்ல இருக்கவாட பாக்யவான்கள் அப்படின்னு ஸ்பெஷலா ஒரு இது உண்டு, அட்டாச்மெண்ட். அது அந்த மகாத்மாக்கள் சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா, அதனால இப்ப சில வருஷம் ஏதான ஒரு ஊர்ல தங்கிட்டோம் அப்படின்னா, இல்லை அந்த ஊர் நம்ம போயிட்டு வந்தாலே யாரா அந்த ஊரை பத்தி சொன்னா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஒன்றும் வேண்டாம், நான் துபாய்க்கு ஒரு தடவை தான் போயிருக்கேன். யாராவது துபாய் அப்படின்னு, துபாய் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். 2 மணி நேரம் நமக்கு இடம் தெரியும், அதை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கேன். சந்தோஷம். இந்த இடம்லாம் பெருமை இல்லை, ஓ அந்த இடத்துல நான் போயிருக்கேன், அங்கே நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது சந்தோஷம், அவளுக்கு ஒரு சந்தோஷம். சில விஷயங்கள் சில இடங்கள் அந்த மாதிரி. நீங்க யாராவது சில ஊருக்கார சொன்னா வா பாக்யவான்கள் அப்படின்னு தோணும். நம்ம திருப்பானாழ்வாருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பறவை பறந்து வந்தால் கூட யாரோ பரம நித்தியசூரியோ நித்தியமுக்தரோ அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அவருக்கு உண்டு. ஏன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு. அப்ப பைட்டன் நம்ம ஏக்நாத் மகாராஜ், சாந்தி பிரம்மம் ஏக்நாத் மகாராஜருடைய அழகான ஸ்தலம். அப்ப நீங்க வாங்கோ சமர்த்த ராமதாசர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு அழிச்சுட்டு போறார். அப்ப
சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார். இவர் கூட இவரும் வந்திருக்க நம்ம ஏக்நாத் பந்த். சமர்த்த ராமதாசருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் ஒரு 60 பிராமணர்கள் அங்க வேதம் எல்லாம் சொல்லிட்டு அழகா ஆகாரம் சாப்பிட்டுருக்கா. பிராமண போஜனம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தட்சிணை கொடுக்கணும். சமர்த்த ராமதாசர் எப்பொழுதும் தட்சிணை வச்சு கொடுக்கறது வழக்கம் வச்சிருக்காரு. பிராமண யாரும் சம்பாதிக்க போக மாட்டார். அதனால அப்ப இந்த ஏக்நாத் பந்தை கூப்பிட்டு ரொம்ப மரியாதையுடையவர், நல்ல சத்தான கிரகஸ்தர். ஆளுக்கு ஒரு தங்க நாணயம் வச்சு கொடு அப்படின்னா உடனே டக்குன்னு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தங்க நாணயமா வச்சு கொடுத்தார். இவர் கையில கொண்டு வந்தது 61 தங்க நாணயங்கள். கரெக்டா 60 பிராமணா சாப்பிட்டுருக்கா. 60 பிராமணாளுக்கு கொடுத்தாச்சு. மீதி ஒரே ஒரு தங்க நாணயம் இவர் தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்தார். பிராமணாலாம் போயாச்சு. நம்ம சமர்த்த ராமதாசர் வாப்பா உட்காரு சாப்பிடுன்னு எல்லாம் சொல்லி இவ்வளோ அழகா சத்காரியம் எல்லாம் பண்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் எல்லாம் போட்டு அவருக்கு பழம் எல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி சரி கிளம்பிக்கோ, இப்ப கிளம்பினாதான் ஊர் போய் சேர முடியும்னுட்டார். இவருக்கு திக்குன்னு. சரி, அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம ஏக்நாத் பந்த் சமர்த்த ராமதாசர் ராஜகுரு, ராஷ்டிரகுரு. அவருக்கு ஒன்றும் அவருடைய மடம் ஆசிரமம் இதுக்கெல்லாம் பணத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. ஸோ போகும்பொழுது இந்த 60 தங்க நாணயம் இவர் கொடுத்தாரு. அவர் சமர்த்த ராமதாசர் கொடுத்துவார். அப்ப நம்ம வந்தோன்னு கொடுக்க சொல்லியிருக்கார், திரும்பி அதை ரீஃபண்ட் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சார். அவர் நினைச்சார். சமர்த்த ராமதாசர் அதை பத்தி பேசவே இல்லை. இவருக்கு ரொம்ப வருத்தம். இதை போய் எப்படி அவர்கிட்ட ஒரு தயக்கம், எப்படி கேட்கறது. ஆனாலும் அவருக்கு வருத்தம். ஆனா அவருடைய சம்பாத்திய பணம் அது என்னப்பா நீ கொடுக்குறியா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுதான் கேட்டிருந்தா கூட நான் ஒரு 10 பேர் கொடுக்குறேன், 15 பேர் கொடுக்குறேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட், அந்த ஆப்ஷன்ஸே கொடுக்கல சமர்த்த ராமதாசர். சில சமயங்கள்ல குரு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல குரு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார். அது எப்ப ஏதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு ஆப்ஷன்ஸ் வரும், திடீர்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப வருத்தம், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கிளம்பிட்டார். 60 தங்க நாணயம். அவர் மனசுல வருத்தம். சரி குரு சொன்னார், கொடுத்தோம்னு சந்தோஷம் இல்லை. இப்படி வரார், வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தோன்னா அவர் அப்பா பார்க்கிறார், இந்த ஏக்நாத் பந்த் அவருடைய அப்பா. என்னடா சார், என்ன முகம் தொங்குறது, என்னாச்சு? சொன்னார், எனக்கு அதே சொல்லணும்ன்றது இது, உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடந்தது. நான் அந்த வேலைக்காக போயிருந்தேன். எனக்கு இப்போ 61 ரூபாய் இந்த மாதிரி தங்கம்லாம் கிடைச்சி, தங்க நாணயம் கிடைச்சிது, நல்ல பணம். ஆனால் 60 பிராமணாளுக்கு அவர் தானம் கொடுக்க சொன்னார். நான் கொடுத்துட்டேன். ஆனால் திருப்பி அவர் கொடுக்கவே இல்லை எனக்கு. எந்த அப்பா அவனோட 60 ரூபான்னு கொடுக்கல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தம். அப்பா சரி சார், அடே உன்னை பண்ண சொன்னார்னா பெரிய பாக்கியம்டா குழந்தை. எவ்வளவு உரிமை எடுத்துண்டு உன் பணத்தை பண்றதுக்கு சொல்லியிருக்க, இதுக்கு போய் வருத்தப்பட்டியா நீ? தெரிஞ்சிருக்கடா அவருக்கு அப்படின்னு பார்த்தாரு. என்னப்பா சொல்ற, இந்தா அப்படின்னு ஒரு சின்ன மூட்டை மாதிரி ஒன்று கொடுத்தார். என்னப்பா அது, எண்ணி பாரு. ஒரு உட்காந்து என்றார். 122 தங்க நாணயங்கள் இருந்தது. என்னப்பா அது, நீ சொன்னிய 60 பிராமணாளுக்கு கொடுத்தேன், 1 ரூபாய் தான் பாக்கி இருந்தது,
அதையும் யாருக்காக கொடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வந்தியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்தார், அவனுக்கு தெரிஞ்சவர் சொன்னார், பேர் ராமதாசர்னு சொன்னார், பிராமணர் ஒருத்தர். ஐயோ வழியில நீ பார்த்தியாம், 2 பேர் பேசிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட நீ பணத்தை கொடுத்தியாம், அவர் உங்ககிட்ட கொடுக்கறதுக்குள்ள எங்கேயோ 2 பேரும் பார்க்கவே இல்லையாம், அதனால அவர் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனார். இப்ப சொன்னோன்னு எனக்கு புரிஞ்சுடுத்துறாப்பா, நீ அந்த 61 ரூபா பணத்தை பெருசா சொல்லிட்டு இருந்த இல்லையா, ஆனா நீ கொடுத்த இல்லையா, அதனால நம்ம சமர்த்த ராமதாசர் அந்த 61 2 மடங்காக்கி 122 தங்க நாணயமா கொடுத்துட்டார். திடுக்குன்னு எடுத்து அவர் சிரிச்சார். உனக்கு அது பணம் பெருசா இருந்து அதனால நீ அப்ப கொடுத்த 2 மடங்கா திருப்பி கொடுத்துட்டார். உனக்கு ஞாபகம் வச்சுக்கூடாது, அந்த குருவுக்கும் பகவானுக்கும் செய்வதெல்லாம் டபுள் த டைம் தான் உனக்கு வரும். அதனால ஆத்மார்த்தமா பண்ணு, புரிஞ்சுட்டா சரி அப்படின்னா. எஸ், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், ஒரு சிஷ்யனாக நான் அதை சொல்றேன். நான் குருஜி அம்மாவுக்கு என்னெல்லாம் கொடுத்தேனோ அதெல்லாம் எனக்கு 2 மடங்கு இல்லை, பல மடங்கா திரும்பி வந்துட்டு தான் இருக்கு இன்று வரை. ஸோ அதனால நான் குருவுக்கு 10 ரூபா கொடுத்தேன், எனக்கு 20 ரூபா குரு கொடுப்பாரு, இப்படி பிளான் பண்ணலாம் உததான். கணக்கு பண்ணலாம் நடக்காது. கணக்கு பண்ணா வாங்கிக்கவே மாட்டோமே, வாங்கிக்கவே மாட்டோம். ஆத்மார்த்தமா கொடுக்கும் பொழுது மட்டும்தான் ஸ்வீகரிப்போம். அது ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா போச்சு. வாங்கினா தானே திருப்பி கணக்கு பைசா பண்ணணும். வாங்கிக்கவே இல்லைன்னா நம்ம கிட்ட வந்தா தானே நம்ம திருப்பி கொடுக்கணும். வாங்கிக்கவே இல்லைன்னு அதை நான் பார்த்துருக்கேன் குருஜி அம்மா கிட்ட. அதே மாதிரி பல சிஷ்யர்கிட்ட நானும் அப்படியே நிறுத்திடுவேன், வாங்கிக்கவே மாட்டேன் பல சந்தர்ப்பங்கள். ஏன்னா என்னத்துக்கு அப்படின்னு ரொம்ப சில பேர் இடத்துல உரிமையோட சில விஷயங்கள் கேட்போம். டிபெண்ட்ஸ் அப்பான் அவளும் அந்த இதுல இருந்தால் கேட்போம், அந்த பாவம் எல்லாம் இருந்தா. இல்லாட்டி பல வருஷங்கள் ஆனாலும் சில பேரெல்லாம் கேட்கற வழக்கமே கிடையாது. அவளா புரிஞ்சுக்கிட்டோம் விட்டுருவாடி, புரிஞ்சுக்கவே இல்லைன்னு பரவாயில்லன்னு விட்டுடுவோம். நம்ம கடமையை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ இவர் கதை அழற. அதன் பிறகு சமத் ராமதாஸ் ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறார். சமத் ராமதாஸ் சிரிக்கிறார். அன்னைக்கு நல்லா தானம் கொடுத்தப்பா பிராமணாளுக்கு அப்படின்ட்டு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சமத் ராமதாஸ் கிண்டலாலாம் சொல்லவே இல்லை, குத்தி காட்டதான் இல்லை. அவர் நிஜமாவே கொடுக்கும்போது ஆத்மார்த்தமா கொடுத்துட்டார். அதன் பிறகுதான் 60 ரூபாய் இருக்கு அவர் கொடுக்கலையே நினைச்சா சமத் ராமதாஸை திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ குரு நீங்க 1 ரூபா கொடுத்தாலும் அதை பல மடங்கா திருப்பி தான் தருவார். அது குருவினுடைய ஸ்வபாவம். கணக்கு பண்றதில்லை, அள்ளி அள்ளி தான் கொடுப்பா. ஒரு அப்போது சொல்ல ஒரு மாங்கொட்டையை நட்டால் ஒரு மரம் வந்தா ஒரே ஒரு மாம்பழம் தானே காய்க்கணும் இல்லை, ஆனா அது வருஷம் பல வருஷத்துக்கு மாம்பழங்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு விதை ஒரு மரம் அவ்வளவு பழங்கள் வருஷம் அந்த மரம் பட்டு போற வரைக்கும் கொடுக்கும் ஆல்மோஸ்ட். ரைட்? என்ன ஒரு டிசைன் கடவுளோடது. அதுபோலதான் குரு பல மடங்கு, மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். சரியோ? அப்புறம் மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय.
जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।